ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு பகவத்கீதை சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். தினம் ஒரு பகவத்கீதை எளிமையாக எப்படி புரிந்து கொள்வது, எளிதாக எப்படி பயிற்சி பண்றது. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய முதலாம் அத்தியாயம் 3வது ஸ்லோகம். பஷை தாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரியம் மகதிம் சமோம் வியூடம் திரிபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா. ஓ ஆச்சாரியரே, துருபத குமாரனான உங்களது புத்திசாலியான சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரர்களின் மாபெரும் படைகளை பாருங்கள். இந்த ஸ்லோகம் யார் சொல்றா? துரியோதனன் சொல்றார். யாரை பார்த்து? அவருடைய குருவான துரோணாச்சாரியரை பார்த்து. துரியோதனன் தனது குருவான துரோணாச்சாரியரை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அப்ப ஏன் துரியோதன் உவாச்சன்னு சொல்லல? பகவத்கீதையில பகவான் பேசும்போது பகவான் உவாச்ச, அர்ஜுனன் பேசும்போது அர்ஜுன உவாச்ச, சஞ்சயன் பேசும்போது சஞ்சய உவாச்ச, திருதராஷ்டிரர் பேசும்போது திருதராஷ்டிர உவாச்ச. ஆனா துரியோதன் உவாச்சங்கிற வார்த்தை பகவத்கீதையில இல்ல. ஏன்னா துரியோதனன் பேரை சொல்றது கூட இங்க பகவத்கீதைக்கு அவனுக்கு அந்த தகுதி கிடையாது. அவ்வளவு மோசமான துஷ்ட புத்தி, துஷ்டத்தனமான புத்தி படைத்தவன் துரியோதனன் என்றால். சுயநலம், பொறாமை, பொய்யகங்காரம், பேராசை, பொய்கர்வம், ஆணவம், செருக்கு, இதுவே ரூபமானவன். இவை அனைத்தும் உருவமானவன் தான் துரியோதனன். அதனால இங்க துரியோதனன் உபாச்சேங்கிற வார்த்தையே வரல. நேர ஸ்லோகத்துக்கு போயாச்சு. அவன் பேரை கூட சொல்ல தகுதி கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கெட்ட புத்தி, அந்த அளவுக்கு திஷ்ட புத்தி படைச்சவன் துரியோதனன். அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த யுத்தம் இருக்கு இல்லையா, சண்டை. 4 யுகத்திலும் யுத்தம் இருக்கு. 4 யுகத்திலும் சண்டை நடக்குது. மொத்தம் 4 யுகம்: சத்திய, திரேதா, துவாபரா, கலி. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். 4 யுகத்திலும் யுத்தம் உண்டு. சத்தியுகத்துல எப்படி யுத்தம் நடந்ததுன்னா, வேறு வேறு கிரகத்துக்கு நடுவுல தேவர்கள்லாம் ஒரு கிரகத்துல இருந்தாங்க, அசுரங்கள்லாம் ஒரு கிரகத்துல இருந்தாங்க. அப்ப தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யுத்தம் நடக்கும். தேவ அசுர யுத்தம். சத்தியுகத்துல தெய்வீகமான குணம் படிச்சவங்கள தேவலோகத்துல இருந்தாங்க, அசுர குணம் படிச்சவங்கள அசுரலோகத்துல இருந்தாங்க. வேறு வேறு கிரகத்துக்கு நடுவுல சண்டை நடந்தது. அதுக்கு அடுத்து திரேதா யுகத்துல ஒரே கிரகத்துல 2 நாடுக்கு நடுவுல சண்டை வந்தது. ஒரு நாடு அயோத்தியா, இன்னொரு நாடு லங்கா. தெய்வீகமான குணம் படிச்சவங்க எல்லாம் அயோத்தியால இருந்தாங்க, ராட்சச குணம் படிச்சவங்க லங்கையில இருந்தாங்க. அப்போ துவாபர யுகத்துல திரேதா யுகத்துல ஒரு கிரகத்துல 2 நாட்டுக்கு நடுவுல சண்டை. சத்தியுகத்துல 2 கிரகத்துக்கு, வேறு வேறு கிரகத்துக்கு சண்டை. திரேதா யுகத்துல ஒரே கிரகத்துல 2 நாட்டுக்கு நடுவுல சண்டை. இப்ப துவாபர யுகத்துல ஒரே கிரகத்துல ஒரே நாட்டுல ஒரு குடும்பம் 2ஆ பிரிஞ்சு சண்டை. ஒரு பக்கம் பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் கௌரவர்கள். கலியுகத்துல பார்த்தா ஒரே மனுஷன்தான், அவனுக்குள்ள தெய்வீகமான குணம், அசுர குணம். சில நேரம் தெய்வீகமான குணம், சில நேரம். அப்ப நமக்குள்ளேயே சண்டை நடக்குது. கலியுகத்துல நமக்குள்ளேயே யுத்தம் நடக்குது. சில நேரம் தெய்வீகமான குணம், சில நேரம் அசுர குணம். அப்ப இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது கலியுகம். பாருங்க, சத்தியுகத்துல வேற வேற கிரகத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு திரேதா யுகத்துல ஒரே கிரகத்துல 2 நாடுக்கு நடுவில் சண்டை வந்தது. அப்புறம் துவாபர யுகத்துல ஒரே நாடு 2 குடும்பமா பிரிஞ்சு சண்டை போட்டு, ஒரே குடும்பம் 2ஆ பிரிஞ்சு. கலியுகத்துல ஒரே மனுஷன் நல்ல குணத்தோடும் தீய குணத்தோடும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். குட் டாக் அண்ட் பேட் டாக். நம்ம இதயத்துக்குள்ள நல்ல நாயும் இருக்கு, கெட்ட நாயும் இருக்கு. நல்ல நாய் வாலாட்டுது, கெட்ட நாய் குறைக்குது. இப்படி 2மே நமக்குள்ள நடக்குது. இதுல துரியோதனன் துஷ்ட புத்தி படுத்தவன். என்ன பண்றா துரியோதனன்? நேரா துரோணாச்சாரிட்ட வந்தார். துரோணாச்சாரியர் தான் கௌரவர் பட தளபதி. கௌரவர்கள் படைக்கு தளபதி துரோணாச்சாரியர். துரோணாச்சாரிட்ட அவரை புகழ்ற மாதிரி இகழ்றார்.
புகழ்வதைப் போல இகழ்வதும் இகழ்வதைப் போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி என்று உரைப்பார்கள். தமிழ்ல வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு இருக்கு. அப்படியே புகழ்ற மாதிரி இகழ்றது. ஓ ஆச்சாரியரே, ஓ துரோணாச்சாரியரே. துருபத குமாரன், துருபதனுடைய மகன் திருஷ்டத்யும்னன் ரொம்ப அழகா படைகளை அணிவகுத்து நிற்கிறார். பாண்டவருடைய படைகளின் தளபதியா நிற்கிறார். பாண்டு புத்தருடைய படையின் தளபதியான திருஷ்டத்யும்னன் ரொம்ப அழகா படைகளை அணிவகுத்து நிக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்ல, உங்க சீடர் தான். இப்ப இது புகழ்றதா இகழ்றதா? துரோணாச்சாரிட்ட வந்து உங்க சீடரு ரொம்ப அழகா பாண்டவர் அணிய அணிவகுத்து நிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏயா நீ அவனுக்கு வித்தையை கத்து கொடுத்த, இப்ப நமக்கு எதிரா நிக்கிறான். அப்ப இவ புகழ்ற மாதிரி இகழ்ற. அப்போ நேத்து வந்து நம்ம துரோணாச்சாரியுடைய சரித்திரம் படிச்சுட்டு இருந்தோம். துரோணா அப்படின்னு சொன்னா, துரோணா என்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா ஸ்கேல், அளவுகோல். துரோணம் என்ற ஒரு பானை. இப்ப வந்து நீங்க வந்து இந்த மண்ணெண்ணெய் கடையில, ஆயில் கடையில போன ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க, அந்த எண்ணெயை அளந்து கொடுக்கறது. இப்ப பால் அளந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும், எண்ணெயை அளந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும், மண்ணெண்ணெய் ஊத்துறதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க அளந்து கொடுக்க. ஒரு கூர்மையா ஒரு குடுவு மாதிரி இருக்கும் ஒரு பானை. அப்ப துரோணா என்றால் அந்த பானையிலிருந்து வந்தவர். என்னப்பா இது வித்தியாசமா இருக்கு, எல்லா தாயினுடைய கருவில இருந்து வருவாங்க, இவர் என்ன பானைக்குள்ள இருந்து வந்திருக்கிறாரு? பாரத்வாஜ ரிஷி துரோணரின் தந்தை. துரோணாச்சாரிய தந்தை பாரத்வாஜ ரிஷி ஒரு நாள் காட்டுல தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது அவருடைய தபத்தை வந்து தொந்தரவு செஞ்சாங்க ஒரு அப்சரா, கிருத்தாச்சி. கிருத்தாச்சிங்கிற ஒரு தேவ மங்கை பாரத்வாஜருடைய தபத்தை கெடுக்க, அந்த கிருத்தாச்சியின் அழகுல மயங்கிய பாரத்வாஜர் தன்னுடைய உயிர் சக்தியை வந்து தன்னுடைய விந்து வந்து ஒரு பானையில பிடிச்சு வச்சார். அந்த பானையிலிருந்து துரோணர் தோன்றினார். அப்ப பாருங்க, இன்னைக்கு கலியுகத்துல என்னெல்லாம் சொல்றாங்க. ஆய்வு குழாயிலிருந்து நாங்க குழந்தை உற்பத்தி பண்றோம், டெஸ்ட் டியூப் பேபி கொண்டு வர்றோம், இல்ல நீங்க வந்து இந்த கருத்தரிப்பு மையத்துக்கு வாங்க, நாங்க சில தகவல் கொடுக்குறோம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். இன்னைக்கு வந்து நாகரிக முன்னேற்றங்கிற பேர்ல டெஸ்ட் டியூப் பேபி எல்லாம் வந்திருக்கு. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி துரோணர் வந்து ஒரு ஸ்கேல்ல இருந்து பிறந்திருக்கிறார். குந்தி தேவி கருவுற்று விட்டால் அவளுக்கு குழந்தை பிறகுதுன்னு கேள்விப்பட்டோன்னே கர்ப்பவதியான காந்தாரி தன் வயிறை வந்து அடிச்சுக்கிட்டா, வயிறுல குத்திக்கிட்டா, அது ஒரு பிண்டா மாதிரி வெளியே வந்து விழுந்தது. அதை வந்து வியாசர் 100 பானையில பிடிச்சு வச்சார். அதான் 100 குழந்தைகளா வந்தார். அதனால ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியலே கிடையாது. எந்த ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், நவீன கருவிகள் எதுவுமே இல்லாம, நவீன அறிவியல், நவீன நாகரிகம், நவீன கருவிகள்லாம் எதுவுமே இல்லாம ஒரு காலத்துல இந்த அளவுகோல் இருந்தெல்லாம் குழந்தைகள் பிறந்திருக்கு, பானையிலிருந்து பிறந்து. அதனால இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு உள்ள காலத்துல இதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரி, அப்போ துரோணாச்சாரியர் துரோணம் என்ற அளவுகோலில் தோன்றியவர், பாரத்வாஜரின் புதல்வர், பரசுராமரின் சீடர், ஆகச்சிறந்த தனுர்வித்தை கற்றவர். பெரும் அவர் பிராமணரா இருந்தாலும் தனுர் வேதத்துல வந்து மிலிட்டரி ஆர்ட், ராணுவ கலையெல்லாம் கத்துட்டு இருக்கிறவர். அதனாலதான் அவர் பாண்டவருக்கு குருவா வந்தாருன்னு பார்த்தோம். அந்த கௌரவருக்கு எல்லாருக்கும் குருவா இருந்தாரு பார்த்தோம். அவர் வந்து துருபதருடைய நண்பர். அப்ப இந்த கதையெல்லாம் நேத்து பேசணும். துருபதருடைய நண்பரா இருந்தாரு, அவர் ஒரு உதவி கேட்டு போனாரு, துருபதர் அவமானப்படுத்திட்டாரு, கடைசியில குரு தட்சிணையாக பாண்டவர் போய் துருபதரை கைது செஞ்சாங்க. இதெல்லாம் நேத்து பேசிட்டு இருந்தோம். அப்புறம் துரோணரை பழி வாங்குவதற்காக துருபத மகாராஜா ஒரு யாகம் செஞ்சு அந்த யாகத்திலும் தோன்றியவர்கள் தான் திருஷ்டத்தும்னரும் திரௌபதி. இப்போ திருஷ்டத்தும்னர் துரோணருடைய திருஷ்டத்தும்னா வந்து துருபதருடைய பையன்தான். ஆனா அவர் வித்த கத்துக்கிறதுக்காக துரோணர்கிட்ட வந்தார். துரோணருக்கு நல்லா தெரியும் இந்த பையன் வந்து இந்த திருஷ்டத்தும்னா வந்து துருபதனுடைய பையன், நாளைக்கு இவன் வந்து என் உயிருக்கே ஆபத்தா வரலாம், ஆனாலும் அவன் என்கிட்ட கல்வி கற்றுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறான், அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை, பிராமணனுடைய தர்மம்.
பிராமணோடைய தர்மம் பட்டன் பாடன் யஜன் யாஜன் தான பதிக்கிரகா. சாஸ்திரம் படிக்கணும், மத்தவனுக்கு கத்துக் கொடுக்கணும். பகவானை வழிபடணும், மத்தவனுக்கு கத்துக் கொடுக்கணும். தன்னிட்ட உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானத்தை ஏற்றுக்கணும். இந்த 6 விதமான தொழிலால ஒரு பிராமணர் அறியப்படுறார். அப்போ டியூட்டி ஆஃப் அ பிராமணா டு எஜுகேட், டு டீச் அதர்ஸ். அப்போ பிராமணுடைய கடமை சாஸ்திரம் கத்துக் கொடுக்கணும். திருஷ்டத்தும்னன் துருபதனின் மகனாக இருந்தாலும் சாஸ்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்ததுனால துரோணாச்சாரியர் கற்றுக் கொடுத்தார். இப்போ இந்த துரியோதனன் என்ன சொல்றாரு, அன்னைக்கு நீங்க இதை தவிர்த்திருக்கலாம் இல்லையா? துருபதன் உங்களுக்கு எதிரியா, உங்களை எதிரியா பாவிச்சான். நாங்கெல்லாம் போய் துருபதன் கூட சண்டை போட்டு கைது பண்ணிட்டு வந்தோம். அதே துருபதனுடைய பையன் தான் திருஷ்டத்தும்ன, உங்க சீடன். வசைதாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரியம் மகதீம் வியூடம் துருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா. ரொம்ப புத்திசாலியா பேசுறா துரியோதன. திருஷ்டத்தும்னா உங்க சீடன். பாருங்க, நீங்க அவனுக்கு வித்த கத்து கொடுத்தீங்க. இப்ப நமக்கு எதிரா நிக்கிறான், நம்மளை கொல்றதுக்காக நிக்கிறான் அப்படின்னு சொல்லி இங்க புகழ்ற மாதிரி துரோணர் இகழ்ற. துரோணருடைய குற்றத்தை அவர் செய்த தவறை சுட்டி காண்கிறார். அன்னைக்கு நீங்க வித்த கத்து கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இவன் நமக்கு எதிரா நிப்பானா? அப்படி நீங்க தவறு பண்ணினீங்கன்னு சொல்லாம சொல்றா துரியோதனன். ரைட். இதுல இருந்து தெரியுது துரியோதனன் எப்பேற்பட்ட ராஜதந்திரி. குரு என்றும் பாராமல், ஆச்சாரியன் என்று பாராமல் அவரை மறைமுகமாக குற்றவாளின்னு சொல்றான். அவரை மறைமுகமா தவறு பண்ணிட்டீங்கன்னு சொல்றான். இதுதான் துரியோதனன். சரி, அப்ப நேற்றைய வகுப்புல நட்பு என்றால் எப்படி இருக்கக்கூடாது. நட்பு முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சை தகநக நட்பதே நட்பு. ஒருத்தர் முகஸ்துதி பண்ணி பேருக்காக நண்பனா இருக்கிறது இல்ல, ஆத்மார்த்தமா நண்பனா இருக்கு. அப்போ துரோணாச்சாரியும் துருபதனும் பால்ய சிநேகிதரா இருந்தாங்க. துரோணர் அதை துருபதன் அதை மறந்து விட்டார். உயர்ந்த குல பிறப்பு, செல்வம், பதவி, செருக்குனால துருபதன் துரோணரை என்னுடைய நண்பன் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப எப்படி நண்பனா இருக்க கூடாது என்பதற்கு துருபதன் உதாரணம். சரி, நண்பனாக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணரும் சுதாமாவும் பால்ய சிநேகிதர்கள். குருகுலத்துல ஒன்னா படிச்சாங்க, கிருஷ்ணரும் சுதாமாவும். சுதாமா பிராமண குலத்தில் பிறந்தவர், கிருஷ்ணா யது வம்சத்தில் தோன்றியவர், வாசுதேவர். குருகுலத்துல படிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க, நண்பர்கள் பிரிஞ்சுட்டாங்க. நீண்ட வருஷங்களுக்கு அப்புறம் சுதாமா கிருஷ்ணரை பார்க்க வர்றார். வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, குண்டு மணி நெல்லு கிடையாது, சாப்பிட ஒண்ணும் இல்ல. அவங்க மனைவி சொல்றா, நீங்க கிருஷ்ணர்கிட்ட போங்க, உங்க நண்பர் தானே வாசுதேவன் போங்க, துவாரகாநாதன், துவாரகாதேஷ், துவாரகாபதி அந்த வாசுதேவன் உங்க நண்பன் இல்லையா? நீங்க போய் கேட்க வேண்டாமா? நம்ம குழந்தைகள்லாம் பட்னில இறந்து போயிருவாங்க போல இருக்கே. அப்ப கூட சுதாமா கிருஷ்ணரை பார்த்து யாசகம் கேட்கறதுக்காக வரல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீண்ட காலம் என் நண்பனை பிரிஞ்சிருக்கிற அவர் பார்க்கணும். அப்ப கிருஷ்ணரை என் நண்பனை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வந்தார். சரி, எப்படி வெறுங்கையோட போவேன்? நீண்ட நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணரை பார்க்க போறேன் இல்லையா? வீட்டுல ஒரு குண்டு மணி நெல்லு கூட கிடையாது. உடனே மனைவி போய் எப்படியோ கொஞ்சம் அக்கம் பக்கம் சேர்த்து கொஞ்சம் அவலை வாங்கிட்டு வந்தேன். இந்த அவலை கொண்டு போய் கொடுங்க பகவான். சுதாமா நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சு வர துவாரகையினுடைய நுழைவாயிலுக்கு வந்தார் ஒரு ஏழை பிராமணன். இந்த துவாரகா பாலகர் கேட்டாங்க, ஐயா பிராமணரே, நீங்க யாரு, எங்கிருந்து வர்றீங்க? நான் போர்பந்தர் பக்கம் இருந்து வர்றேன். என்னுடைய பேர் சுதாமா. வாசுதேவன் என் நண்பன். என் நண்பனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த காவலாளிகள் மேலும் கீழும் பார்த்தாங்க, என்னடா இந்த ஒரு ஏழை பிராமணன் வாசுதேவனுடைய நண்பரா? வாசுதேவன் யாரு? துவாரகாதேஷ், துவாரகையின் சக்கரவர்த்தி அவரு. அவருக்கு இப்படி ஒரு நண்பரா? இருங்க, நாங்க கேட்டுட்டு சொல்றோம் அப்படின்னு அவர் அங்க நிறுத்தி வச்சுட்டு, இந்த துவாரகா பாலகர்கள், வாயில் காவலர் 2 பேரும் அரண்மனைக்குள்ள வர்றாங்க. ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர துவாரகாபதி ஸ்ரீ வாசுதேவ் கிருஷ்ண பகவானுக்கு ஜெயஹோ. ஐயா காவலர்களே, தாங்கள் என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஓ வாசுதேவ கிருஷ்ணரே, ஓ வாசுதேவ பகவானே,
தங்களை காண தங்களது நண்பர் என்று சுதாமா என்று யாரோ வந்திருக்கிறார். என்னது, சுதாமா வந்திருக்கிறாரா? தான் அரியாசனத்தின் எழுந்து, தன்னுடைய ராஜசிம்மாசனத்தில் எழுந்து, அங்கவஸ்திரமெல்லாம் கீழே விழ, பாதுகை கூட அணியாம கிருஷ்ணர் ஓடி வந்துட்டார் வெளியே. ஓடி வந்து சுதாமாவை கைத்தாங்களாக பிடித்துக் கொண்டு மார்போடு அணைத்துக் கொண்டு கண்ணீராலே அபிஷேகம் செய்து விட்டார். அவர் அழைத்து வந்து தன் அந்த புறத்து அரியாசனத்தில் அமர வைத்து பாத பூஜை எல்லாம் செய்து கண்ணீராலே அபிஷேகம் செய்து விட்டார். இதுதான் நட்பு. கிருஷ்ணர் மறக்கவே இல்லை. பால்யத்துல எப்படியெல்லாம் குருகுலத்துல படிச்சோம். ஒரு நாள் நம்ம விறகு எடுக்க போனோம், யாகத்துக்காக விறகு குச்சியெல்லாம் சேகரிக்க போனோம். அப்ப பயங்கர மழை வந்து நம்ம 2 பேரும் மலையில மாட்டிக்கிட்டோம். குரு கூட நம்மளை தேடி வந்தார், ஞாபகம் இருக்கா? சுதாமா கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர். வாசுதேவன் கிருஷ்ணர் எதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. சிறு பிள்ளையில நடந்த விஷயங்கள் கூட நாமெல்லாம் மறந்தே போயிருக்கு. யாரா காசு கொடுத்தா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான நட்பு. அப்ப யார் உண்மையான நண்பன்? யாரு உண்மையான நண்பன்? நம் தவறுகளை சுட்டி காண்பிப்பவனே உண்மையான நண்பன், நம்மை முகஸ்துதி செய்பவன் அல்ல. அதான் பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்றாரு, யாரு உன்னை புகழ்றானோ அந்த நண்பனை பக்கத்துல வச்சுக்காத, அவரை தள்ளி வச்சுக்கோ. யார் உன் குறைகளையும் குற்றங்களையும் சுட்டி காண்பிக்கிறானோ அந்த நண்பனை பக்கத்துல வச்சுக்கோன்னு. அப்போ எப்படி நண்பனா இருக்க கூடாது என்பதற்கு துருபதன் ஒரு உதாரணம், கர்ணனும் துரியோதனும் ஒரு உதாரணம். எப்படி நண்பனா இருக்க கூடாது என்பது. துரியோதன் செய்யும் தவறுக்கெல்லாம் உடந்தையா இருந்தா கர்ணன், அவன் உண்மையான நண்பனே அல்ல. மாறாக பகவான் வந்து அந்த ஏழை நண்பன், ஏழை பிராமணன் கூட மறக்கவே இல்லை. சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா ஜீவராசின் உற்ற நண்பனும் நானேன்னு சொல்றார் பகவான். அதனால அன்பு, எளிமை, பணிவு, இந்த குணங்கள்லாம் பகவான்கிட்ட இருக்கு. அப்ப பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போது அந்த பக்தர்கிட்ட இந்த குணங்கள் தோன்றும். ஹரே கிருஷ்ணா. சந்திரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சோ பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த தினம் ஒரு பகவத்கீதை சத்சங்கத்தில் நீங்க வந்து கலந்துட்டு இந்த ஸ்லோகங்களை புரிஞ்சுட்டு நடைமுறையில் எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும், எப்படி நம்ம எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், எளிமையா இருக்கணும், உண்மையான நண்பனா இருக்கணும். உண்மையான நண்பன் வந்து கிருஷ்ண பக்தியை மற்றவங்க கொடுக்கிறவங்க, கிருஷ்ணரை மற்றவங்க கொடுக்கணும். அதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு நமக்கு பெரம்பலூர்ல ரொம்ப அழகான ஒரு ப்ராஜெக்ட், ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராம் ஜெகநாதர் கௌர்நித்தாய் கோயில் வந்துட்டு இருக்கு. அதுல நீங்க வந்து உங்களால முடிஞ்ச சேவையை செய்யலாம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கேட்டுக்கொள்கிறேன். சாட் பாக்ஸ்ல என்னுடைய நம்பர் இருக்கும், நீங்க எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.